செலினா, திமுக சார்பில் தற்போது ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. திமுக எம்பி கனிமொழி உரையாற்றியும் வருகிறார். அது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. சட்டப்பேரவையில் நேற்று நடைபெற்ற முதல் நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது ஆளுநர் பாதியிலேயே வெளியேறியிருந்தார். இந்த நிலையில் தமிழ்தாய் வாழ்த்தையும் அதே போல தமிழ்நாட்டையும் அவமதிக்கக்கூடிய செயலை ஆளுநர் செய்ததாகவும், அதே போல மத்திய அரசின் ஏஜென்ட்டாக தமிழ்நாட்டின் உரிமைகளை அத்துமீறல் செய்யக்கூடிய ஆளுநரை கண்டித்து தற்பொழுது ஆளுநர் மாளிகை முன்பாக போராட்டம் என்பது நடத்தப்படும் என்று திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த வகையில் சென்னை சைதாப்பேட்டில் இருக்கக்கூடிய பனகல் மாளிகை அருகில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் என்பது கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது சென்னையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், சென்னை மாநகராட்சியின் மேயர் பிரியா ஆகியோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மத்திய அரசை கண்டித்தும் பாஜக அதிமுக அரசை கண்டித்தும் தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஆளுநர் நேற்று தமிழ்தாய் வாழ்த்தையும் தமிழ்நாட்டின் மக்களையும் சட்டமன்றத்தையும் அவமதிக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டதாகவும், சட்டமன்றத்திலிருந்து பாதியிலேயே வெளியேறியதையும் குறிப்பிட்டு கண்டன உரை ஆற்றி வருகிறார். கடந்த 3 ஆண்டுகளாகவே சட்டமன்ற கூட்டத்தொடரின் முதல் நாள் கூட்டத்தொடரின் போது ஆளுநர் உரையை தொடர்ச்சியாக புறக்கணித்து வருவதாகவும், இது ஆளுநர் பதவிக்கு அழகல்ல என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் இதனை கண்டித்து திமுக சார்பில் இன்று மாவட்ட தலைநகர் முழுவதுமாக ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்று வரக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கலந்து கொண்டிருக்கிறார். ஏராளமானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்தும் அதே போல ஆளுநரை கண்டித்தும் தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வருகிறார்கள். தொடர்ச்சியாகவே ஆளுநர் பதவி என்பது தேவையில்லை என்றும், தமிழ்நாட்டிற்கு ஆளுநர் என்ற ஒரு பதவி வேண்டாம் என்றும் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் ஆளுநர் தொடர்ச்சியாகவே தனது உரையை 3 ஆண்டுகளாக புறக்கணித்து வருவதை கண்டித்தும் தற்பொழுது ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து ஆளுநர் அவமதிப்பதாக கூறி சென்னை சைதாப்பேட்டையில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா. என்று பெயர் மாற்றப்பட்டது. அங்க வந்து உட்கார்ந்துகிட்டு தமிழ்நாடுன்னு சொல்லாத தமிழகம்னு சொல்லு. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் தமிழ்நாட்டை, தமிழ் மக்களின் உணர்வுகளை, தமிழர்களை, எங்கள் சுயமரியாதையை அவமானப்படுத்திக் கொண்டே இருப்பீர்கள். நாங்க ஒவ்வொரு நாளும் அதை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஓட ஓட விரட்டப்படும் நாள் வெகு விரைவிலே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் முதல்வர் மிக பொறுமையாக இருக்கக்கூடியவர். ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பது பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு என்று எழுதிய தலைவர் கலைஞரின் வழியிலே வந்தவர்கள் நாங்கள். அதனால பொறுத்தது போதும் என்ற நாள் வருவதற்கு முன்னால் உங்கள் நாவை அடக்குங்கள், உங்களுடைய நடத்தையை சரி செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் எங்களுக்காக இல்லை, நீங்க இருங்க. நீங்க இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த பிஜேபி சொல்றாங்களே எங்களுடைய ஓட்டு சதவீதம் ஏறிடுச்சுன்னு, ஒவ்வொரு நாளும் அது இறங்கிக்கிட்டே இருக்கும். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருங்க வச்சுக்கோங்க, அவரையே இங்கே ஆளுநராக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் RSS உடைய பிஜேபியோடைய பரிணாமங்களோடு இருக்கக்கூடிய பல்வேறு பரிணாமங்களில் இருக்கக்கூடிய அந்த கோர முகத்தை ஒவ்வொரு நாளும் தமிழனுக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் ஆளுநர். அதனால நீங்க இருக்கிறத பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்க நல்லதுக்காக சொல்றோம். கடைசியில ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாத நிலையில கொண்டு வந்து பிஜேபியை நிறுத்தக்கூடிய நிலை வந்துவிடக் கூடாதுன்னு தான் தளபதி அவர்கள் அவரை மறுபடியும் அழைத்துக் கொள்ளுங்கள். இந்த தமிழ்நாட்டிலே அவர் வேண்டாம் 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 என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த சொல்லி இருக்கிறார்கள். அதனால உங்க நல்லதுக்கும் சேர்த்து சொல்றேன், தயவு செய்து கூட்டிட்டு போயிருங்க. இல்லைன்னா நீங்க தான் கஷ்டப்படுவீங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீங்க இருக்க இருக்க எங்களுடைய தளபதியோடைய புகழ், எங்களுடைய தளபதி தொடர்ந்து இந்த RSS இந்துத்துவா கூட்டத்தை எதிர்த்து நின்று போராடக்கூடிய தலைவர் 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 என்பதை ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய செய்தியாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள்.
யாரை நம்பி தமிழ்நாடு வர வேண்டும் என்பதை, யார் மக்களின் உரிமைகளுக்காக, தமிழர்களின் சுயமரியாதைக்காக போராடக்கூடியவர், எந்த தலைவர், எந்த இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் கொண்டு வந்து ஒருங்கிணைத்து இங்கே கண்ணுக்கு எட்டிய தூரம் நிற்கக்கூடிய இந்த கூட்டத்தை போல ஒவ்வொரு இடத்திலும் அந்த கூட்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது உங்களை நாங்கள் தொடர்ந்து எதிர்ப்போம் எதிர்ப்போம் எதிர்ப்போம். இங்கே தளபதி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் அரணாக நின்று தமிழகத்தை, எங்கள் உரிமைகளை பாதுகாப்போம் என்பதை மக்களுக்கு செய்தியாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியதுதான் உங்களுடைய செயல்பாடுகள் என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் வருதா, புது வருஷம் வருதான்னு இல்ல, ஆனா ஆளுநர் வந்து பிரச்சனையை கிளப்புவது என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயலாக மாறிக்கொண்டிருக்கிறது. எத்தனை ஒரு ஆளுநர் இங்கே தயாநிதி அவர்கள் பேசும்பொழுது சொன்னபோது ரப்பர் ஸ்டாம்ப், வீட்டுல இருங்க, ஏதாவது திறக்கிறது கூப்பிட்டாங்க, நிகழ்ச்சி கூப்பிட்டாங்கன்னா போங்க, என்ன பேசணும்னு புரிந்து கொண்டு பேசுங்க. இதையெல்லாம் விட்டுட்டு ஆளுநருக்கு ஏன் அரசியல்? ஆளுநர் அரசியல் பேச வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை, நியாயம் இல்லை. ஆனா தொடர்ந்து அரசியல் பேசிக்கொண்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பிரச்சனைகளை எழுப்பிக் கொண்டு ஒவ்வொரு முறையும் இங்கே இருக்கக்கூடிய அரசை விமர்சனம் செய்து கொண்டு, இதைவிட நல்ல ஆட்சி இந்தியாவிலே வேற எங்கேயும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திராவிட மாடல் ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனா திராவிட மாடல் ஆட்சின்னு சொன்னாலே உங்களுக்கு கஷ்டம். போன தடவை அந்த வார்த்தையை கூட, திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றத கூட நான் சொல்ல முடியாதுன்னு சொன்னவர் தான் இந்த ஆளுநர். ஏன்னா அவ்வளவு பயம். திராவிடம் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு தூக்கத்துல கூட, கனவுல கூட பயம் வரக்கூடிய ஒரு வார்த்தையாக அந்த திராவிட மாடல் ஆட்சியை மாற்றி தந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 3வது வருஷம் இன்னைக்கு சொன்னவர் தான் இந்த ஆளுநர். அவ்வளவு பயம். திராவிடம் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு தூக்கத்துல கூட, கனவுல கூட பயம் வரக்கூடிய ஒரு வார்த்தையாக அந்த திராவிட மாடல் ஆட்சியை மாற்றி தந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 3வது வருஷம் இன்னைக்கு நேற்று நடந்து வெளில போயிட்டார். நான் கேட்கிறேன், மற்ற மாநிலத்துல எல்லாம் வந்து கவர்னரை மாத்துறீங்கல்ல, கேரளால மாத்திருக்கீங்க, மணிப்பூர்ல மாத்திருக்கீங்க, பீகார்ல மாத்திருக்கீங்க, ஏன் இந்த கவர்னரை மட்டும் இங்க தமிழ்நாட்டுல அச்சடிச்சு வச்சாமல, சாசனம் எழுதி வச்சா போல ஏன் இங்க வச்சிருக்காங்க பிஜேபி? நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அவர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம், அவர்களை இருக்கிற இடத்துல வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அதனால நமக்கு தொடர்ந்து தொல்லை தர வேண்டும், நமக்கு தமிழ்நாடு செய்ய வேண்டும் என்று ஒருவரை கொண்டு வந்து இங்கே வைத்து பிஜேபி ஆட்சி தொடர்ந்து நமக்கு என்னென்ன இன்னல்களை உருவாக்க முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனா எது வந்தாலும் தாங்கி நிற்கக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள் என்பதை புரிந்து கொள்ளாதவர்கள் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஒவ்வொரு நாளும் தரக்கூடிய தொல்லை என்பதை எங்களுடைய தலைவர் அவர்களும் எங்களுடைய இயக்கமும் தன்னுடைய படிக்கற்களாக மாற்றி உயர்ந்து 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 நீங்கள் இல்லாத நிலையை உருவாக்கி விடுவோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சென்னை சைதாப்பேட்டையில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து ஆளுநர் அவமதிப்பதாக கூறி திமுக சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இதில் திமுக எம்பி கனிமொழி உரையாற்றியிருந்தார். அதில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருந்தார். ஆளுநருக்கு அரசியல் பேசிய வேண்டிய தேவையில்லை என்றும், திராவிடம் என்று சொன்னாலே தூக்கத்திலும் கனவிலும் பயம் என்றும் அவர் பேசியிருந்தார். ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டையில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது.
மத்திய அரசின் ஏஜென்ட்டாக தமிழ்நாட்டின் உரிமைகளில் ஆளுநர் அத்துமீறுவதாகவும் முழக்கமானது இந்த ஆர்ப்பாட்டத்தில் எழுப்பப்பட்டது. தமிழ்நாட்டையும் தமிழ்த்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து ஆளுநர் அவமதிப்பதாக கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. திமுக எம்பி கனிமொழி பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருந்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஆளுநருக்கு அரசியல் பேச வேண்டிய தேவையில்லை என்றும், திராவிடம் என்று சொன்னாலே தூக்கத்திலும் கனவிலும் பயம் என்றும் அவர் பேசியிருந்தார். சென்னை சைதாப்பேட்டையில் ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்து திமுக சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. தமிழ்நாட்டையும் தமிழ்த்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து ஆளுநர் அவமதிப்பதாக கூறி திமுக சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. திமுக எம்பி கனிமொழி பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருந்தார். ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டையில் திமுகவினர் சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. தமிழ்நாட்டையும் தமிழ் தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து ஆளுநர் அவமதிப்பதாக கூறி கண்டனத்தை எழுப்பியிருந்தார். ஓடிப்போ 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 சட்டமன்றத்தை அவமதிக்கும் கவர்னரே, தமிழ்நாட்டை விட்டு ஒழிப்போ ஓடிப்போ ஓடிப்போ. ஒழியாதே ஒழியாதே ஒழியாதே. சேலத்திலும் ஆளுநரை கண்டித்து தற்போது திமுக சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், சேலத்தில் யார் தரப்பில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது? யார் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. 2025ஆம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டமானது நேற்று தொடங்கியது. அப்போது சட்டப்பேரவைக்குள் வருகை தந்த தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி தனது உரையை வாசிக்காமல் சிறிது நேரத்திலேயே சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்து புறப்பட்டு சென்றார். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடியவுடன் தேசிய கீதம் பாடப்படவில்லை என்பதன் காரணமாகவே ஆளுநர் வெளியேறினார் என்று ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து விளக்கமும் அளிக்கப்பட்டது. இதற்கிடையே சட்டப்பேரவையை விட்டு ஆளுநர் வெளியேறியது குறித்து பலரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் தமிழ்த்தாய் வாழ்த்தை ஆளுநர் அவமதித்ததாக கூறி திமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இன்றைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலத்தில் கோட்டை மைதானம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி முன்பு சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. தமிழக ஆளுநரை கண்டித்து நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் சேலம் மத்திய மாவட்ட திமுகவின் அவைத்தலைவர் சுபாஷ் தலைமையில் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.எம். செல்வகணபதி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். சிவலிங்கம், சேலம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள், அதே போல திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழ்த்தாய் வாழ்த்தை மதிக்காத ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்தும் அவர் உடனடியாக தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என வலியுறுத்தியும் தற்போது கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். ராஜலட்சுமி, தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் ஆளுநரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் சேலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி உட்பட 500க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதன். திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு கவர்னரை திரும்ப பெறு கவர்னரை திரும்ப பெறு. மோடியே 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 திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு. கவர்னர் ரவியை திரும்ப பெறு கவர்னர் ரவியை திரும்ப பெறு. அமித்ஷாவே அமித்ஷா அமித்ஷாவே திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு. கவர்னர் ரவியை திரும்ப பெறு கவர்னர் ரவியை திரும்ப பெறு. அழிக்க நினைக்காதே அழிக்க நினைக்காதே அழிக்க நினைக்காதே அழிக்க நினைக்காதே. தமிழரின் அடையாளங்களை அழிக்க நினைக்காதே தமிழரின் அடையாளங்களை அழிக்க நினைக்காதே. பதவி விலகு பதவி விலகு பாசிச ரவியே பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பாசிச ரவியே பதவி விலகு பலிக்காது 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 பாசிச பாட்டாக
பாஜகவின் திட்டம் பலிக்காது, பலிக்காது, பலிக்காது. மோடியின் பாசிச திட்டம் பலிக்காது, பாசிச மோடியின் திட்டம் பலிக்காது. வெளியேறு, 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 வெளியேறு. தமிழர்கள் எதிரியே வெளியேறு, வெளியேறு, வெளியேறு. தமிழர்கள் எதிரியே வெளியேறு. வெக்கக்கேடு, 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 வெக்கக்கேடு. பாஜக கள்ள கூட்டணி வெக்கக்கேடு, பாஜக கள்ள கூட்டணி வெக்கக்கேடு, பாஜக கள்ள கூட்டணி வெக்கக்கேடு. அவமானம், 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 அவமானம். கள்ளமனம் காக்கும் எடப்பாடியே, நல்ல மௌனம் காக்கும் எடப்பாடியே. அவமானம், அவமானம், நல்ல மௌனம் காக்கும் எடப்பாடியே அவமானம்.